வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திங்க. இந்த தொகுப்பில் ஓரைகளை பற்றி ரகசியத்தை சொல்லி கொண்டு வருகின்றோம். இன்றைக்கி பார்க்க போகிற ஓரை செவ்வாய் ஓரை. செவ்வாய் ஓரையில் என்ன பண்ணலாம், அந்த ஓரையினால் நமக்கு என்ன பலன், எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். செவ்வாய் ஓரை பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் வரும். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் உறுதியாக இருந்தாருன்னா அவங்களுக்கு மன உறுதி ரொம்ப தைரியமாக இருக்கும். அதுதான் செவ்வாய் மேசத்துக்கும் விருட்சத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். முதல் ராசி மேச ராசி தான். உங்கள் ஜாதகத்திலே ஒரு வீட்டில் ஒரு ஆண் தைரியமாக இருந்தால் அந்த வீடு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, பாதுகாப்போடு இருப்பாங்க. அதனால் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் உச்சமாகவோ ஆட்சியாக இருந்தால் உடல் வலிமையாக இருப்பாங்க, சொந்த வீட்டில் கண்டிப்பாக இருப்பாங்க, சொந்த காலில் நின்று தொழில் பார்ப்பாங்க. இப்போ செவ்வாய்க்கு அவ்வளோ சிறப்பு உண்டு. உடல் நல்ல கட்டமைப்போடு அவங்களுக்கு இருக்கும். அதனால தான் செவ்வாய் ஒரு பெண் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் கணவன் நல்ல வலுவான கணவனாக ஆயுள் அதிகமாக ஆரோக்கியமான கணவனாக அமைவான். அதுக்காகத்தான் செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகத்தை பாருங்கள் அப்படின்னு ஆண் பெண்ணு பார்ப்பாங்க. ஏன்னா செவ்வாய் நரம்புக்கு அதிபதி, உடல் உறுப்புகளுடைய இரத்தத்துக்கு அதிபதி அவன். அப்போ செவ்வாய் ஓரை மிக மிக ஆண்களுக்கே அதிகமான சிறப்பு உண்டு. அதிகார பதவிகள் அந்த செவ்வாய் ஓரையில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஆண்களுக்கு ஒரு பதவி ஏற்றுக்கிறது செவ்வாய் ஓரையில் பண்ணிக்கலாம். வெளியூர் பிரயாணம் பண்ணுறது செவ்வாய் ஓரையில் பண்ணிக்கலாம். மருந்து சாப்பிட்றது, இப்போ மருந்து சாப்பிட்ற வியாதி மருந்து சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதை செவ்வாய் ஓரையில் பண்ணிக்கலாம். மருத்துவரை சந்திக்கிறது செவ்வாய் ஓரையில் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த முடி மொட்டை போடுவோம் பார்த்தீங்களா, அது கூட பண்ணிக்கலாம். பெயர் சூட்டு விழா பண்ணிக்கலாம். அந்த செவ்வாய் ஓரையில் அது கோபமான ஓரை தான், ஆனால் சிங்கிள் தனிப்பட்ட முறையில் பண்ணிக்கலாம். கடன் தீர்க்கிறது மொட்டைனா, இப்போ புது குழந்தைகள் மொட்டை போடுறத விட பரிகார மொட்டை சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு முருகன் கோயிலில் போய் பரிகாரம் மொட்டை போடுவோம், வேண்டியிருப்போம், அந்த கோயிலில் மொட்டை போடுவோம். அந்த மாதிரி பரிகாரத்துக்கு செய்ய வேண்டிய முடிக்காணிக்கையை இந்த செவ்வாயில் பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்கள் காது குத்த செவ்வாய்க்கிழமை சொல்லக்கூடாது. நீங்கள் பரிகாரத்துக்கு உண்டான பலன் இந்த செவ்வாயில் பண்ணோம்னா அது முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் விவசாய தொழில், உரம் வாங்கிறது, மரம் நடுறது, பூமி கிணறு வெட்டுறது, விவசாய சம்பந்தப்பட்ட அனைத்து பொருள்களும் இந்த செவ்வாய் ஓரையில் பண்ணிங்கன்னா விவசாயம் நல்ல தலைத்து சிறப்பாக இருக்கும். நிர்வாக திறமைகள், இந்த ஆளுகளை செலெக்ஷன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஒரு தொழிலாளி செலெக்ஷன் பண்ணுறது, ஒரு வேலைக்கு ஆள் செலெக்ஷன் பண்ணுறது, இதெல்லாம் இந்த செவ்வாய் ஓரையில் பண்ணும்போது அவங்க நேர்மையாகவும் நல்லா நிலச்சி உங்களுக்கு வேலை பார்ப்பாங்க. அப்போ செவ்வாய் ஓரையில் இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணுறது, ஒரு பெரியவரை சந்திக்க போகிறது, உடல் பயிற்சி செய்கிறது, நீச்சல் குளத்தில் போய் நீச்சல் பழகிறது, தொழில் பழகி கொள்வது. இப்போ தொழில் இந்த பழமொழி சொல்லுவாங்க, கைத்தொழில் ஒன்று கற்றுக்கொள், கவலை உனை ஒத்துக்கொள். இன்றைக்கி கைத்தொழிலாக பார்க்குற கிடையாது, இன்னொருத்தர் நம்பியே இருக்கும். ஒரு கம்மி நாளாகுமா, 40,000 சம்பளம் வாங்குதா, வாங்கி கம்முன்னு இருப்போம்யா, அப்படி நிறையா பேர் மனசில் அது சென்டாயிடுச்சு. இப்படியே இருந்தால் அப்போ யாருங்க தொழில் கொடுக்குறது? அப்போ செவ்வாய் ஓரையில் ஒரு தொழில் ஆரம்பிங்க. நீங்கள் தொழில் செய்யுங்க. ஒரு ஹோட்டல் ஆரம்பிங்க, அந்த ஹோட்டலுக்கு சப்ளையர் ஆரம்பிங்க, ஒரு மாஸ்டர் ஆரம்பிங்க, ஒரு துப்புரவாளர் ரெடி பண்ணுங்க, காய்கறி இப்படி ஆள் ரெடி பண்ணி நீங்கள் முதலாளியாக இருங்க. அது செவ்வாய் ஓரை ரொம்ப சிறப்பு. நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செவ்வாய் ஓரையில் சிறப்பு. அதே போல் பூமி வாங்கிறது, பூமியை விற்கிறது, அதே போல் இந்த இடம் வாங்கி கொடுக்கறது விற்கிறதெல்லாம் இந்த செவ்வாய் ஓரையில் சிறப்பு. ஏன்னா செவ்வாய் பூமிக்கு அதிபதி.
உடன் பிறந்தவர்கள் கோல கணக்கை முடிக்கிறது, போய் பங்காளி பிரச்சனை தீர்க்கிறது, போய் நீ ஆளை மூஞ்சி முடிக்க முடியாது அப்படி சொல்லுவாங்க. இந்த தீர்த்து கட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தீரா பகையை தீர வைக்கிறது, கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றது, இது பூராமே செவ்வாய் பொருளில் பண்ணிங்கன்னா, இப்போ செவ்வாய் பொருளை கடன் ஒரு கொடுத்துருவீங்களேன், அடுத்த கடன் இவ்வளோ வராது. அதோடு சரி போய் சோழி முடிஞ்சு. அதே மருந்து சாப்பிட்டா அடுத்துக்கு இந்த மருந்துக்கு உங்கள் வேலையே வராது. அப்போ செவ்வாய் பொருள் எது கடனை பூரா கழிக்கக்கூடியதில் செவ்வாய் பொருள் ரொம்ப சிறப்பு பொதுவாக. அப்போ செவ்வாய் பொருளில் பெண்கள் பண்ணிங்கன்னா ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த செவ்வாய் உரைக்கு நட்சத்திர அதிபதி இருப்பாங்க. 3 நட்சத்திரம். என்ன நட்சத்திரம்னா சித்திரை நட்சத்திரம், அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரம், அதுக்கப்புறம் மிருகசீச நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரமும் இந்த செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். இந்த மிருக நட்சத்திரத்தில் உள்ள உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வெளியே யாத்திரை போகிறது, கோயில் இந்த குலதெய்வங்களுக்கு ஏதாவது நம்ம இந்த சொல்லுவாங்களா அன்பளிப்பு கொடுக்குறது, குலதெய்வத்துக்கு உண்டான அபிஷேக பொருள் வாங்கி தர்றது, குலதெய்வங்கள் வழிபாடு பண்ணுறது, குலதெய்வத்துக்கு இந்த கோயிலுக்கு ஏதாவது இந்த திருமணம் லேட் ஆகுதுயா குலதெய்வங்களுக்கு பரிகாரம் பண்ணிட்டு வாங்க சொல்லுவாங்க. பரிகாரத்துக்காக குலதெய்வங்களுக்கு போகிறது, இதெல்லாம் செவ்வாயில் பண்ணுறது. அதுக்குண்டான பலன் உங்களுக்கு அருமையாக கிடைக்கும். அதே போல் ஆயுதம் பழகிறது, ஆயுதம் வாங்கிறது. இப்போ வீட்டில் ஆயுதம்னா அந்த அருவாமனை, அந்த கத்தி, இந்த மாதிரி ஆயுத பொருள், வீட்டில் பல் வளர்க்குற குந்து, அதே மாதிரி அரிசி பருப்புகள், இது பூரா உணவு சம்மந்தப்பட்ட பொருள்கள் அழிக்கக்கூடியது. இந்த காய்கறி வாங்கும் இந்த ஒன்றும் இல்லை, செவ்வாய் ஊரில் ஒரு அரிசி வாங்கி போடுங்க, அது உங்களுக்கு அந்த அரிசினால் நல்லா இருக்கே சாப்பாடு இந்த வட்டம் அப்படி சொல்லுவீங்க. பருப்பு வாங்க, காய்கறி வாங்க, எல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக அமையும். அந்த உணவு ருசியாக இருக்கும். அந்த ஓரைக்கு அப்படி ஒரு தன்மை உண்டு. எல்லாம் செஞ்சு பாருங்கள். அப்போ செஞ்சால் தான் அதுக்கு உண்டான பலன் தெரியும். சும்மா சொல்லிக்கிட்டு கேட்குறது மட்டும் அதை சேர்த்து அந்த பலனை பெறணும். செவ்வாயில் எது பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டுக்காக தான் இந்த தொகுப்பே போடுறோம். அப்போ உணவு சம்மந்தப்பட்ட பொருள் வாங்கிறது, காய்கறி வாங்கிறது, எண்ணெய் வாங்கிறது, அதே மாதிரி மளிகை சாமான் வாங்கிறது, அரிசி பருப்பு வாங்கிறது, செவ்வாய்க்கிழமை செவ்வாயில் பண்ணுங்க, உங்களுக்கு செழிப்பாக இருக்கும். அந்த உணவு ருசியாக அமையும், பசியும் கிடைக்கும், ருசியும் கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம செவ்வாய்க்கிழமை வாங்கிறது நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் இந்த செவ்வாய் உரையில் சில பேர் இந்த ரத்த தானம் பண்ணுவாங்க. ரொம்ப வேறு உடம்புல இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரத்த தானம் கொடுக்குறதுனா ரொம்ப கர்ம வினைகளை தீர்க்கக்கூடியது. ஒருத்தவங்களுக்கு எவ்வளவோ தானம் பண்ணுறோம், அன்னதானம் பண்ணுறோம், படிப்புக்கு கல்வி தானம் பண்ணுறோம். இந்த ரத்த தானம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த செவ்வாய் ரத்த தானம் பண்ணோம்னா அது உங்களுக்கு நல்லது. அந்த ரத்தம் சொல்லுவாங்க, ரத்தம் கொடுத்தரும் நல்லது, ரத்தம் வாங்க நல்லது. அந்த மாதிரி ரத்த தானம் பண்ணுறது இந்த செவ்வாயில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உடம்பை செக் பண்ணுறது, பரிசோதனை. பொதுவாக இந்த சொல்கிறாங்கல்ல, ஐயா மாதம் உடம்பு செக் பண்ணிக்கோங்க ஐயா அப்படிங்காங்க. அப்போ அந்த செக் பண்ணுறது இந்த செவ்வாய் உரையில் செவ்வாய்க்கிழமை போய் பண்ணிங்கன்னா, பொதுவாக செவ்வாயில் பண்ணாலும் அந்த உடல் உள்ள உறுப்புகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு இந்த செவ்வாய் உரையோட சிறப்பு. அதே போல் அழகு சாதனங்கள் வாங்கிக்கிறது, அது அழகு சாதனம் திருத்துறது, வாங்கிறது திருத்திக்கிறது, அது செவ்வாயில் பண்ணிக்கலாம். இந்த முடி திருத்தல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அழகு அந்த முடி திருத்தல் பண்ணுறது அந்த மாதிரி காலங்களில் பண்ணிக்கலாம். அது மாதிரி செவ்வாய் உரையில் நிறையா விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதை பூரா நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா செவ்வாய் உரை உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பையும் நல்ல ஒரு ஆரோக்கியமான உடலையும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த செவ்வாய் உரை பயன்படுத்துங்க, செல்வ செழிப்பாக இருங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தான் பற்ற மையம் வரணுங்காக தான் இந்த நிகழ்ச்சியை புரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். இந்த ஓரையின் சிறப்பு நிறையா பேருக்கு நல்ல நேரம் பார்க்குறது, இந்த ஓரையை பார்த்து செஞ்சால் உங்களுக்கு நல்ல லாபங்கள், அதனால் முன்னேற்றங்களும் கிடைக்கும்.
ஏன்னா ஒவ்வொரு ஓரைக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அதனால் தொடர்ந்து ஓரையை போட்டு வாரோம். இந்த ஓரைகளை வந்து இந்த நேரங்களில் அப்படி பயன்படுத்திட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் என்று ஐயமில்லை. சென்று வாருங்கள், வென்று வாருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்த தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.